பாவ கிரகம் லக்னத்தில் இருக்குது. இனி வாழ்க்கையில் உருப்படுறது எப்படி? ரொம்ப கஷ்டப்பட போகிறேன், சிரமப்பட போகிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். அப்போ இந்த பாவ கிரகம் லக்னத்தில் வந்தவங்களெல்லாம் என்ன பண்ணுறது? களத்து மடக்கி தூக்கி போட்டுறதா அப்படின்னாக்க அப்படி இல்லை. நிறைய பாவ கிரகங்கள் லக்னத்தில் இருக்கவங்க கூட வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காங்க. எப்படி அந்த சக்ஸஸ் எல்லாம் வந்தது? நிறைய ஜாதகங்கள் பார்க்கல இந்த அனுபவங்கள்லாம் வரும். அப்போது பாவ கிரகம் லக்னத்தில் இருக்கிறது மேட்டரே கிடையாது. அதை ஒரே ஒரு சுபகிரகம் பார்த்துட்டாலோ அல்லது சேர்ந்திருந்தாலோ அது மிகப்பெரிய யோகமாக கன்வெர்ட் ஆயிரும். இங்கே என்னன்னா, சுபகிரகம் மட்டும் லக்னத்தை பார்க்குது அல்லது சுபகிரகம் ஏதாவது ஒன்று லக்னத்தில் உட்காந்துருக்குன்னா அவங்க ஜெயிக்கிறதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா போராடுவாங்க, ஜெயிப்பாங்க. ஏதாவது ஒரு தடை வந்ததுன்னா மனசு ஒடிஞ்சிருவாங்க. ஆனால் பாவகிரகம் லக்னத்தில் இருந்து அதை சுபகிரகம் பார்க்குது அல்லது பாவகிரகம் கூடியிருக்கு லக்னத்தில் அப்படின்னா அவங்க ஸ்டெமினா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஆகாதுன்னு தெரிஞ்சாலும் அதையும் பிடிச்சி தொங்கியாவது முடிச்சு விடுவாங்க சார் அந்த வேலையை. அது மாதிரி ரொம்ப திறமையானவங்களாக இருப்பாங்க. ஸோ பாவகிரகம் லக்னத்தில் இருக்கா, நீங்கள் தான் சார் கொடுத்து வச்சவன், ஒன்றும் கன்ஃபியூஸே ஆக வேண்டாம்.